ஒரு மெஷினுக்கு ப்ரோக்ராம் செட் பண்ண மாதிரி இந்த டைம்குள்ளே இந்த விஷயத்தை நீ முடிச்சிரு, இந்த டைம்குள்ளே இந்த ஒர்க்கை முடிச்சிருன்ட்டு ஒரு மெஷினரி லைஃப் தான் நம்ம லீவ் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஒரு ஹியூமனாக நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம லைஃப் அன்எக்ஸ்பெக்டடாக வச்சுக்கணும். நம்ம எல்லாம் செக்ஸ்னால் ரொம்பவும் சப்ரெசிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப உண்மை தான். இன்றைக்கி நடக்கிற வேர்ல்டில் நம்ம பார்த்தாவே தெரியும். எங்கே பார்த்தாலும் செக்ஷுவல் எக்ஸ்போசர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். எக்ஸ்போஷர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனாலும் நீ அதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சப்ரெசிவான வேர்ல்டில் தான் நம்ம இப்போதைக்கு இருக்கோம். எப்போ இந்த செக்ஸ் நான் சப்ரெசிவாக ஆகுதோ அன்னைக்கு தான் மனுஷனால் ஒரு முழுமையான ப்ரீத்தே பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கை நம்ம ட்ரான்சென்ட் பண்ணுறோமோ, அதை ஒரு ஃபீலிங்காக மட்டும் இல்லாமல் செக்ஸுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணாமல் அந்த எண்ணங்களை எப்போ நம்மளை அதை முழுமையாக ஒரு புனிதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் மெக்கானிக்கலாக இல்லாமல் ரொம்ப கான்ஷியஸாக ஹேண்டில் பண்ணி அந்த எனர்ஜியை புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு இந்த ஹியூமனிட்டியே ரொம்பவும் நிதானமாக ஒரு புரிதலோட இன்றைக்கி பார்க்குற இந்த கொலை கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் புது உயரத்தை போய் நம்ம அடைவோம். அதுதான் நம்மளோட உண்மையான சிவிலைசேஷன் அண்ட் எவல்யூஷன். நாம் இப்போ கடந்து வந்த பாதை இன்னுமே ஒரு காட்டுவாசி, ஒரு பார்பேரியஸாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. Look at a child when he touches his sex center and then say stop and then observe his breathing. When you say stop, don't touch your sex center, the breath will become shallow immediately. Because it is not only his hand which is touching the sex center, deep down the breath is touching it. And if the breath goes on touching it, it is difficult to stop the hand. If the hand stops, then basically it is necessary. Record that the breath should not touch, should not go deep, it must remain shallow. நாம் இந்த மாதிரி டீப் பிரெத் பண்ணுறனால நம்மளோட செக்ஸ் சென்டர்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஆக்டிவ் ஆகுதுன்ற சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஆக்டிவ் ஆகிறனால நம்ம நார்மலாக என்ன பண்ணிடுறோன்னா செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்கு மட்டும்தான் அந்த எனர்ஜியான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த எனர்ஜியை இன்டர் கோர்ஸ் பண்ணி ஒரு நியூ லைஃப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்றது அந்த எனர்ஜியை நம்ம ட்ரான்சென்ட் பண்ணுறோம், நமக்குள்ளேயே இன்னும் அதை ஹையர் ஃபார்மாக க்ரியேட் பண்ணுறோம். அப்படி க்ரியேட் பண்ணுற விஷயங்கள் தான் நம்மளோட முழுமைத்தன்மையை கொடுக்குது. ஒரு சின்ன குழந்தைய ஒரு எக்ஸாம்பிளாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தை முழுமையாக ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்குன்றத முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம். அந்த சின்ன குழந்தை முழுமையாக அந்த மொமெண்ட்லேயே முழுமைத்தன்மையாக இருக்குன்றது அந்த குழந்தையோட உடம்புக்குள்ளே அந்த மூச்சு காற்று போய் அவங்களோட செக்ஸ் சென்டரை டச் பண்ணிகிட்ருக்கு.
ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள அறியாமையே அவங்களோட செக்ஸ் சென்டரில் கை வைக்கிறாங்க. கை வச்ச உடனே நம்ம என்ன அதை சொல்கிறோம்னா, கை வைக்காத, ஸ்டாப், கை எடு. இந்த மாதிரி நம்ம சொன்ன அடுத்த நொடி அந்த குழந்தையோட மூச்சு எப்படி இருக்குன்றத போய் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் டீப் பிரெத் எடுத்துகிட்ருக்க அந்த குழந்தை, நாம் இப்படி ஸ்டாப், அங்கே டச் பண்ணாத, அதை பண்ணக்கூடாது, அது கெட்டது, அங்கே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த குழந்தை ஷாலோவாக ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிருது. இப்படி தான் நம்மளை அறியாமே நம்ம ஷாலோ ப்ரீத்தை குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். எப்போ ப்ரீத் ஷாலோவாக இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செக்ஷுவல் எனர்ஜியும் ஷாலோ ஆகிடும். அதில் ஒரு முழுமைத்தன்மையும் ஒரு புனிதமான தன்மையும் அதில் இல்லாமல் போயிடுது. அது வெறும் ஒரு மெக்கானிக்கலான ஒரு யூசேஜாகவும், மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்தணும்னு நமக்கு நாம் ஷெட்யூல் மாதிரி போட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். We are afraid of sex. The lower part of the body is not only lower physically, it has become a lower as a value. It is condemned as lower. So do not go deep, just remain shallow. It is unfortunate that we can only breathe downwards. If some preachers were allowed, they would change the whole mechanism. They would only allow you to breathe upward into the head. Then you would absolutely not feel sex. If we are to create a sexless humanity, then we will have to change the breathing system. The breath must go into the head to the Sahasrar, the seventh center in the head, then come back to the mouth. This should be the passage from the mouth to the Sahasrar. It must not go deep down, because down is dangerous. The deeper you go, the nearer you reach the deeper layers of biology. You reach to the center, and that center is just near the sex center. Just near. It has to be, because sex is life. நார்மலாகவே இந்த ஷாலோ ப்ரீதிங்கை ரொம்ப வருஷமாகவே ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட உடம்போட கீழ்ப்புறம் லோயர், அதை கம்ப்ளீட்டாகவே ஒரு பெரிய வேல்யூவாகவே எடுத்துக்கல. ஆனால் இந்த லோயர் ஆஃப் த பாடியில் தான் நம்மளோட ஒரு மிகப்பெரிய எனர்ஜி இருக்குது. Look at in this way. Breath is life from above downwards. Sex is life from just the other corner, from down upwards. Sex energy is flowing and breath energy is flowing. The breath passage is in the upper body and the sex passage is in the lower body. When they meet, they create life. When they meet, they create biology, bioenergy. So if you are afraid of sex, create a distance between the two. Do not allow them to meet. So really, civilized man is a castrated man. That is why we do not know about breath, and this sutra will be difficult to understand. சப்போஸ் இந்த விஷயங்கள் நீங்கள் அமைதியாக மெடிடேஷனில் உட்காந்து உங்களுக்குள்ளேயே இந்த விஷயங்களை நோட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிகிறது ரொம்ப கஷ்டம்னு அவங்களே இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு இந்த புக்கில் இருக்கிற விஷயங்கள் புரியலன்னு நீங்கள் நினச்சாலும் மேபி இந்த ஒரு டெக்னிக் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இதே மாதிரி 112 டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ லைஃப்பில் நாம் இப்போ பார்த்துட்ருக்க, நம்ம பிறந்ததுலேருந்து ஸ்கூல் போகிறோம், ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து நல்ல வேலைக்கு போகணும், வேலைக்கும் போயிட்டோம்னா அடுத்து மேரேஜும் பண்ணிட்டோம்னா அடுத்து ஒரு குழந்தை,
அகெயின் அந்த குழந்தைய நீங்கள் எப்படி ஸ்கூல் காலேஜ் ஒர்க் மேரேஜ்னு பண்ணீங்களோ அதை அந்த குழந்தையும் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி விட்டுறீங்க. பண்ணிவிட்டு என்னோடய லைஃப்பை நான் முடிச்சிட்டேன், என்னோடய கடமையை முடிச்சிட்டேன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறோம். ஆனால் உண்மையிலே லைஃப் இதுக்குன்னு தான் நமக்கு மீன் பண்ணப்பட்டதா? நாம் இங்கே பிறந்து வந்து நம்ம லைஃப்பை யார் யாரோ சொல்கிறபடி தான் வாழ்ந்துட்டு வரோம். நாமளாக விருப்பப்பட்டு ஸ்கூல் போகல, நாமளாக விருப்பப்பட்டு காலேஜ் போகல, நாமளாக விருப்பப்பட்டு ஒர்க் போகல. கல்யாணமுமே நம்மளோட செக்ஷுவல் டிசைர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸோ சொசைட்டி சொல்கிறத கேட்டுக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் அதை ஒத்துக்கிறோம். மற்ற தவிர நாமளாக அங்கேயும் முடிவெடுத்து விருப்பப்பட்டு போகிறதில்ல. அப்படியே நம்ம விருப்பப்பட்டு போகிறோன்னாலும் அதுவும் கொஞ்சம் வருஷங்கள்லையோ மாதங்கள்லையோ இந்த முடிவை நான் எடுத்துருக்கக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ண எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நாம் விருப்பப்பட்டு பண்ண விஷயங்களை நம்ம என்றைக்கும் தவிர்க்கவே மாட்டோம். நம்ம முழுமையாக ஒரு விஷயத்தை அனுபவத்தோடு செய்யும்போது அதில் நமக்கு விருப்பு வெறுப்புன்ற எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஆனால் யார் யாரோ சொல்கிறபடி போகிறோம் அப்படின்றது என்றைக்கோ ஒரு நாள் அந்த விஷயத்தை நம்ம வெறுப்போம். அப்படி தான் இப்போதைக்கு எல்லாருமே லைஃப் லீவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் முழுமைத்தன்மையோட லைஃப்பை லீவ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஃபர்தர் இந்த புக்கில் இருக்க விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.